நானூறு தான் கதை எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய அன்னைக்கு இருந்த எல்லா ஹீரோட்டையும் விக்கி போய் சொல்லியிருப்பாரு நான் நினைக்கிறேன். ப்ரொடியூசர் அமைஞ்சிச்சு, எல்லாம் அமைஞ்சிச்சு, ஆனால் ஹீரோ மட்டும் அமையல அப்படின்னாரு. நான் சொன்னேன் நம்ம விஜய் சேதுபதிட்ட கேட்போம். விக்கி சொன்னார், இல்லை சார் அந்த கதைக்கு அவர் கொஞ்சம். இப்போ சொல்லுங்க நான் என்ன பண்ணேன்? நான் சிரிங்க. ஆக்சுவலாக இந்த படத்தில் பேசக்கூடிய காதல் அன்னைக்கு விக்கிக்கு நடந்துச்சு. காதல் பயங்கர விசித்திரமானது. அது டக்குன்னு அடிக்கிற ஒரு மின்னல் மாதிரி வந்துட்டு போயிடும். அப்படி மின்னல் வெளிச்சம் அடித்தப்ப விக்கியும் நயனும் ரெண்டு பேர்த்த பார்த்தாங்க, கையை பிடிச்சாங்க, காதல் நடந்துருச்சு. பல குட்டி குட்டி பொய்களால் நிறைந்த ஒன்று தான் காதல். அந்த குட்டி குட்டி பொய்களை நிஜம் நம்புறதான் காதல். ஆனால் விக்கி சொல்கிறாரு, இவர் வச்சிருக்க ஆப்பில் வந்து யார் பொய் சொன்னாலும் தெரிஞ்சிடும் அப்படிங்கிறார். இப்படி காட்டி கொடுத்தா காதல் என்ன ஆகும்? என்ன ஆகும் சார்? இதான் விக்னேஷ் சிவனுடைய அடையாளம். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மெரிபா பன்னீர் சோடா. I trust Meriba. Giriga's summer sale. Buy any AC and get free 2 nights 3 days holiday package. நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஒரு ஃபேவரட்டான டிரெக்டர் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப சென்சிபிளாக ரொம்ப பல விஷயங்களை நம்மளுக்காக வந்து எடுத்து சொல்லக்கூடிய நம்மளோட ஃபேவரட்டான ராம் சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் ஒரு பெரிய கைத்தட்டலுடன். Good evening, sir. வணக்கம். வணக்கம் வணக்கம் சார். வெல்கம் டு our pre-release event. Very happy to have you here, sir. சொல்லுங்கள், இன்னைக்கு வந்திருக்கீங்க blessings and wishesக்கு. Please share it, sir. நான் வந்து விக்கியோட ஃப்ரெண்ட், விக்கியோட ஃபேன். அண்ட் விக்கியை வந்து எனக்கு 2012 பிப்ரவரியிலேருந்து தெரியும். ஸோ 2012 பிப்ரவரி விருகம்பாக்கத்தில் என் ஆஃபீஸ்க்கு வந்த விக்கிக்கும் இன்றைக்கி 2026 இங்கே உட்காந்துருக்கக்கூடிய விக்னேஷ் சிவனுக்கும் இருக்கக்கூடிய அந்த உயரத்தை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா விக்கிக்கு வந்து எதுவுமே உடனே நடக்காது. ஆக்சுவலாக இந்த ஆடியோ லான்ச் வந்து நேற்று வச்சுருந்தாங்கன்னு நினைக்கிறேன். நேற்று மழை வந்துருச்சு, மாற்றினாங்க. ஸோ எல்லாத்துக்கும் சுலபமாக நடக்கிறது, விக்கிக்கு மட்டும் வந்து ஒரு பயங்கர கஷ்டப்பட்டு தான் விக்கி எதையுமே அச்சீவ் பண்ணக்கூடிய இடத்துக்கு வருவா அப்படி. ஏன்னா விக்கி யோசிக்கிற கதைகள் அப்படி. இப்போ உங்கள் எடிட்டர் சொல்லிட்டு இருந்தார், வேறு ஏதாவது ஒரு கதையை பண்ணினாலும் முடிச்சுட்டு போயிருக்கலாம். அது ஒரு ஃப்யூச்சர்னு வச்சு அதுக்கு ஒவ்வொரு ஷாட்டுக்கும் ஒவ்வொன்று பண்ணணும்னு வச்சு இந்த படத்துக்கு இவ்வளோ ஒவ்வொரு படத்துலையும் ஏதாவது ஒன்று எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறது, தன்னால் இது வரைக்கும் செய்யாத ஒன்றை செய்கிறது, தமிழ் சினிமாவில் யாரும் முயற்சி செய்யாத ஒரு கதை பரப்பில் ஒரு கதையை யோசிக்கிறது, இதுதான் விக்னேஷ் சிவனுடைய அடையாளம். ஆக்சுவலாக எல்லா போராட்டத்துக்கும் காரணம் அதுதான். விக்னேஷ் சிவன் தான்ங்கிற ஒரு அடையாளம் வச்சுருக்காருல்ல. ஏன்னா நான் விக்கிட்ட அடிக்கடி சொல்லுவேன், இந்த 3 Idiots மாதிரி, முனாபா MBBS மாதிரி, ராஜ்குமார் ஹிரானி மாதிரி படம் எடுக்கக்கூடிய ஒரே இயக்குனர் தமிழில் யாராவது ஒருத்தர் இருக்காருன்னா அது விக்னேஷ் சிவன் தான். ஏன்னா 400 தான் கதையை நான் ஒரு 300 தடவை கேட்டிருப்பேன் படம் பண்ணுறதுக்கு முன்னாடி. 300 தடவை கேட்குறப்போ நான் சிரிச்சிருக்கேன். ஆக்சுவலாக ஒரு பக்கத்தில் உட்காந்துருக்கு அனிருத் வந்து 400 தான் படத்தோட ஹீரோ. ஆனால் அவர் அப்போ ஏன் மிஸ் பண்ணான்னு தெரில, பண்ணல. 400 தான் கதையை எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய அன்னைக்கு இருந்த எல்லா ஹீரோட்டையும் விக்கி போய் சொல்லியிருப்பாரு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல விஜய் சேதுபதி பற்றி சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். விக்கி வந்து எல்லாத்தையும் கதை சொல்லிட்டாரு. ஒரு நாள் சொன்னார், சார் ப்ரொடியூசர் அமைஞ்சிச்சு, எல்லாம் அமைஞ்சிச்சு, ஆனால் ஹீரோ மட்டும் அமையல அப்படின்னாரு. நான் சொன்னேன் நம்ம விஜய் சேதுபதிட்ட கேட்போம். விக்கி சொன்னார், இல்லை சார் அந்த கதைக்கு அவர் கொஞ்சம் ஒல்லியாக இதுவாக கொஞ்சம் பயப்படுற மாதிரி ஒருத்தர் ராணுரோடின்னு சொன்னால் தான் நல்லாயிருக்கும், விஎஸ் சொன்னால் எப்படி இருக்கும்னு. நான் சொன்னேன், அவர் வேணாங்கிறது அவர் சொல்லட்டுமே அப்படின்னு நான் தான் ஃபோன் பண்ணேன். அவர் திண்டுக்கல்ல இருந்தார். சார் நான் போடா போடி பார்த்ததுலேருந்து விக்கியோட படம் எடுத்து ரெடியாக இருக்கேன், விக்கி தான் வர மாட்டேங்கிறார் அப்படின்னாரு. ஸோ அப்படி தான் விக்னேஷ் சிவனுக்கு விஜய் சேதுபதி வந்தார். விஜய் சேதுபதி விக்கிக்கு மட்டும் இல்லை, பாலாஜி தரணிதரன், கார்த்திக் சுப்புராஜ், நலன் குமாரசாமின் பல யங் ரைட்டர்ஸ் டைரக்டர்ஸ்க்கு இன்றைக்கி தமிழ் சினிமாவில் ஒரு இடம் கொடுத்தது வந்து விஜய் சேதுபதி. அண்ட் விக்கிக்கு 400 தான்லேருந்து எல்லாமே மாறிச்சு. அனிருத் வந்தார், தங்கமே பாட்டு வந்துச்சு, நயன் வந்தாங்க. ஆக்சுவலாக இந்த படத்தில் பேசக்கூடிய காதல் அன்றைக்கி விக்கிக்கு நடந்துச்சு. காதல் பயங்கர விசித்திரமானது, அழகானது, அதிசயமானது. எப்போ நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. அது டக்குன்னு அடிக்கிற ஒரு மின்னல் மாதிரி வந்துட்டு போயிடும். அந்த மின்னல் வெளிச்சத்தில் டக்குன்னு பார்த்து கையை பிடிச்சோன்னா சேர்ந்துருவோம், இல்லைன்னா சேர மாட்டோம். அப்படி மின்னல் வெளிச்சம் அடித்தப்போ விக்கியும் நயனும் ரெண்டு பேர்த்த பார்த்தாங்க, கையை பிடிச்சாங்க, காதல் நடந்துருச்சு. ஸோ நானும் ரவுடி தானும் இந்த படம் கிட்டத்தட்ட ஒன்று தான் நான் சொல்லுவேன். எவ்வளோ ஃப்யூச்சர் போனாலும், எவ்வளோ ஏஐ வந்தாலும், எவ்வளோ ஆப் வந்தாலும், காதல்ங்கிறது ஒரு அழிக்க முடியாத, புரிந்து கொள்ள முடியாத,
அறிந்து கொள்ள முடியாத, கட்புலனாகாத அழகான ஒன்று. இன்னும் சொல்லப்போனால் பொய்களால் நிறைந்த ஒன்று தான் காதல். தொல்காப்பியர் சொல்லுவார், காதலில் முக்கியமே பொய் பாராட்டல்னு சொல்லி. நேற்று நைட் ஃபுல்லாக ஒன்றை தான் நினச்சிட்டு இருந்தேன். உனக்கு குட் நைட் அனுப்பாமல் நான் தூங்கவே மாட்டேன், எந்திரிச்சு உனக்கு தான் குட் மார்னிங் சொல்கிறேன், இப்படின்னு பல குட்டி குட்டி பொய்களால் நிறைந்த ஒன்று தான் காதல். அந்த குட்டி குட்டி பொய்களை நிஜம் நம்புறது தான் காதல். ஆனால் விக்கி சொல்கிறாரு, இவர் வச்சுருக்க ஆப்பில் வந்து யார் பொய் சொன்னாலும் தெரிஞ்சிடும் அப்படிங்கிறார். காதலன் காதலிடம் பொய் சொன்னாலும் சரி, காதலி காதலிடம் பொய் சொன்னாலும் அந்த ஆப் காட்டி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறார். அப்படி காட்டி கொடுத்தா காதல் என்ன ஆகும்? என்ன ஆகும் சார்? அதுக்கப்புறம் காதல் இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்கும்னு தான் சொல்கிறார் தொல்காப்பியர். அதுக்கும் தொல்காப்பியர் என்ன சொல்கிறாருன்னா, வேட்கை ஒருதலை உள்ளுதல் மெலிதல் ஆக்கம் செப்பல் நாணுவரை அறுத்தல் நோக்குவை எல்லாம் அவையே போரல் மறத்தல் மயக்கம் சாக்காடு என்ற சிறப்புடை மரபினவை கலவென மொழிப. அப்படின்னா என்ன சொல்கிறாருன்னா, வேட்கைனா ஒரு ஆணுக்கும் சரி ஒரு பெண்ணுக்கும் சரி இன்னொரு ஆண் மேலேயோ பெண் மேலேயோ வரக்கூடிய அந்த காதல் உற்சாகம், அது வேட்கை. வந்ததுக்கப்புறம் அந்த எதிர்த்தாப்படி இருக்கவங்களுக்கு நம்மளை பிடிக்குதோ பிடிக்கலையோ அவங்களே நினச்சிட்டே இருப்போம். அதான் ஒருதலை உள்ளுதல். அப்படி நினச்சி உடம்பு மனசு எல்லாம் மெலிஞ்சு போகும், அதான் மெலிதல். அதுக்கப்புறம் தூக்கத்தில் புலம்புவோம், ஆக்கம் செப்பல் நாணுவரை இறத்தல். அதுக்கப்புறம் வெக்கம் மானம் சூடு சொரணை எல்லாம் விட்டு நடுரோட்டில் வந்து நிற்போம். அதுக்கப்புறம் நம்மளே மறந்து மயங்கி செத்து போகக்கூடிய அளவுக்கு சிறப்புடையது காதல் அப்படின்னு சொல்கிறார் தொல்காப்பியர். கிட்டத்தட்ட அது 2050 இருந்தாலும் சரி 2100க்கு போனாலும் சரி காதல் அப்படியே தான் இருக்கும், அந்த சிறப்போடு தான் இருக்கும். ஸோ ஏன்னா இன்றைக்கி வந்து ஃபியூச்சரிஸ்டிக்கானதுன்னு பார்க்குறப்ப நம்ம ஆப் பற்றி பேசுகிறோம். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து இப்போ உங்களை பற்றி ஏதாவது சொல்லணும்னா முன்னாடி விக்கிபீடியாவில் தேடுவோம், இல்லை ஒரு ப்ரொஃபைலில் தேடுவோம். இப்போ வந்து ஒரு ஆப்கிட்ட கேட்டால் சாட்ஜிபிட்ட கேட்டால் அது வந்து தகவலை சொல்கிறதில்ல, உங்களை பற்றி ஒரு வெர்டிக்டே கொடுக்குது. இன்றைக்கி யாருங்கிற தீர்ப்பே அது கொடுக்குது. இனிமேல் நம்ம பிராண்டிங் பண்ணணுன்னா நம்ம வந்து வேறு யார்ட்டையும் சொல்ல வேண்டியதில்லை, ஆப்புக்கு நம்மளை பற்றி என்னெல்லாம் சொல்லணும்னு சொன்னால் மட்டும்தான் நம்மளை பற்றி ஒப்பீனியன் வரும். எப்படி வாட்ஸ்அப்பை நம்ம நம்பிட்டு இருந்தோமோ இப்போ எல்லாரும் ஆப்பை நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ உலகம் வந்து யோசிச்சு பார்த்தா ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக மாறிட்டு இருக்கு. இவ்வளோ காம்ப்ளிகேஷன்லையும் இவ்வளோ நவீனத்திலையும் மாறாத ஒன்று காதல். அந்த காதல் எப்போதும் உலகத்தை முன்னேற்றத்தை நோக்கியே கொண்டு போவோம் அப்படிங்கிறது தான் எல்ஐகே அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா எனக்கு இந்த கதையும் தெரியும். இந்த படத்தோட வில்லனை வந்து நான் வந்து ஹோமோசெப்பியன்ஸ் எழுதின ஆத்தரும் இந்த படத்தோட வில்லன் எஸ்ஜே சூர்யா சாரும் ஒன்றுன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் விக்கி இந்த மாதிரி கதைகளை யோசிக்கக்கூடிய தைரியம் உற்சாகமெல்லாம் உள்ள ஒரு பாய் விக்கி. ஏன்னா நான் விக்கி வந்து அந்த சுருள் முடி அந்த சேட்டை கண்ணு இப்போ கொஞ்சம் குண்டாயிட்டார். அப்போ இன்னுமே நிஜமாகவே பாயாக இருந்தார் அவர். நான் எப்போதுமே விக்கி மிக்கி லக்கி பாய் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அவர் என் ஆஃபீஸ்க்கு வந்தாலே எனக்கு ஒரு பயங்கர சந்தோஷமும் அதிர்ஷ்டமும் சேர்ந்து வந்துடும். ஸோ ஃபார் மீ இஸ் ஆல்வேஸ் அ விக்கி மிக்கி லக்கி பாய். அண்ட் அவர் இன்னும் எவ்வளோ லக்கினா, இந்த ஈவெண்ட்டுக்கு அவர் என்னை இன்வைட் பண்ணல. நயன் தான் வந்து 3 நாளைக்கு முன்னாடி சொன்னாங்க, அப்புறம் 3 நாளைக்கு முன்னாடி சாயங்காலம் சொன்னாங்க, அப்புறம் நேற்று சாயங்காலம் சொன்னாங்க, இன்னைக்கு காலையில் சொன்னாங்க, அப்புறம் இன்னைக்கு சாயங்காலம் சொன்னாங்க வந்துட்டீங்களான்னு கேட்குற வரைக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனைவி கிடைக்கக்கூடிய அளவிற்கு அதிர்ஷ்டமான ஒருவர் தான் விக்கி. ஸோ மை டியர் விக்கி மிக்கி லக்கி பாய். அப்புறம் வந்து அவங்க அம்மாவால் வளர்க்கப்பட்ட ஒரு பையன். அதுவும் வந்து அவங்க ஆக்சுவலாக நானூறு தானில் வரக்கூடிய அம்மாவும் அவங்க அம்மாவும் ஒரே அம்மா தான். விக்கி எப்படி அவங்க அம்மாவை எப்படி கூப்பிடுங்க விக்கி உங்கள் அம்மாவை? மீ அப்படின்னா விஎஸும் அந்த படத்தில் கூப்பிடுவார். அண்ட் விக்கிக்கு இருக்கக்கூடிய ஹியூமர் மாதிரி 100 மடங்கு ஹியூமர் உள்ளது தான் அவங்க அம்மா. அண்ட் அவங்க எப்போ இன்னும் விக்கியும் சரி அவங்க அம்மாவும் சரி எப்போ திட்டுறாங்க எப்போ பாராட்டுறாங்க நமக்கு தெரியவே தெரியாது. அவ்வளோ அழகாக இருக்கும் அவங்க திட்டுறதும் சரி இதுவும் சரி. அண்ட் அனிருத் சார் அண்ட் ஃப்ரம் நானும் ரவுடிதான்லேருந்து ஆக்சுவலாக விக்கியோடைய பர்சனல் காதலுக்குள்ளேயும் அவரோட பாடல் இருக்குது. விக்கியினுடைய முன்னேற்றத்திலையும் விக்கியினுடைய பயணத்திலையும் அவர் உடன் நிற்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் நான் நினைக்கிறேன். ஏன்னா விக்கி இஸ் த ரேரஸ்ட் ரைட்டர் அண்ட் டைரக்டர். ஏன்னா அவன் எழுதுகிற மாதிரியான அந்த காட்சியை அந்த நோக்கத்தில் அந்த லேட்டரல் திங்கிங்கில் எனக்கு தெரிஞ்சு தமிழில் யாரும் அப்ரோச் பண்ணுறதில்ல. பியூராக ஹிலேரியஸ் படம் பண்ணக்கூடிய எல்லா குவாலிட்டிஸும் கேலிபரும் உள்ள எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபிலிம் மேக்கர் விக்கி. அனிருத் சார் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் விக்கி. அண்ட் பிரதீப் சார் அண்ட் அந்த காலத்தில் பாரதிராஜாட்டிருந்து பாக்கியராஜ் வந்தார், பாக்கியராஜ்லேருந்து பார்த்திபன் பாண்டியராஜ், இப்படி டைரக்டர்ஸ் ரைட்டர் ஆகலாம் அப்படிங்கிற அந்த வேவை திரும்ப தமிழ்நாட்டில் லவ் டுடேலேருந்து கிரியேட் பண்ணவர் வந்து பிரதீப். ஆக்சுவலாக அவர் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து தான் இன்றைக்கி வந்து நம்ம வித் லவ் டைரக்டர். அண்ட் அவர் தான் டைரக்டர் கம் ஹீரோ இல்லையா? வித் லவ்ல இல்லை, அவர் அசிஸ்டன்ட் டைரக்டர். பட் முதல் படம் அவர் டைரக்ட் பண்ணி குட்டியாக நடித்தார். நம்ம இப்போ கென் அவரே நடிக்கிற படத்துக்கு அவரே டைரக்ட் பண்ணிக்கிறாரு. ஸோ இன்றைக்கி டைரக்டரும் ஹீரோவும் ஒரே ஆள் தான். ஒரு ரைட்டர் ஹீரோ ஆக முடியும். அண்ட் தமிழ் சினிமாவில் ஒரு ஹீரோ ஆவதற்கு உருவமோ உயரமோ எடையோ அழகோ அவசியம் இல்லை அப்படிங்கிறத மீண்டும் நிரூபித்தவர் வந்து நம்முடைய பிரதீப். அண்ட் அதுதான் தமிழ் சினிமாவுடைய பலம் நான் நினைக்கிறேன். எப்போதுமே ஏதோ ஊர்லேருந்து கிளம்பி வருவக்கூடிய மிகப்பெரிய நம்பிக்கையும் கனவுகளும் உடைய எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான கதவை திறந்து வச்சிருக்கிறது தான் தமிழ் சினிமா.
அது 2050 ஆனாலும் சரி 2100 ஆனாலும் சரி அப்படி இருக்குன்னு நான் நம்புகிறேன். அண்ட் ரவிவர்மன் இருக்காரான்னு தெரில, என்னுடைய ஃபேவரட் கேமராமேன், அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் இந்த படத்தோட எடிட்டர், அவர் இப்போ தான் நான் பார்க்குறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சது உங்களுடைய எடிட்டிங் ஸ்டைல், அது பல தடவை நான் சொல்லிட்டேன். அண்ட் நைஸ் டு see you சார். அண்ட் என்டிகேன்னு ஒரு எல்ஐகேவுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் இதை ஒரு பெரிய திரையில் மக்களோடு மக்களாக சிரித்து மகிழ்ந்து பார்ப்பதற்கு நானும் காத்திருக்கிறேன். நன்றி, வணக்கம். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மெரிபா பன்னீர் சோடா. I trust Meriba. Giriya's summer sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package.